மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாவேகா தொண்டர்களுக்கு மட்டும் சில விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு 3 விஷயம் மட்டும்தான். இந்த 3 விஷயத்தை தலைவர் அவரோட வேலைகளை தெளிவாக பார்த்துருவாங்க, கட்சியோட வேட்பாளர்கள் அவங்க வேலையை பார்த்துருவாங்க, கட்சிக்காரங்க கட்சியோட நிர்வாகிகள் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. தாவேகாவோட தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்மளோட ஒரு சப்போர்ட்டும் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த 3 விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம தலைவர் தான் முதலமைச்சர். ஸோ நம்ம தலைவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நம்ம அத்தனை பேருமே கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில். ஆனால் இந்த உழைப்பு கடைசி 38 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 38 நாளில் இந்த 3 விஷயத்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செஞ்சோன்னு வைங்களேன், தாவேக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செஞ்சோன்னு வைங்களேன், நம்ம தலைவர் தான் முதலமைச்சர். நம்ம தலைவரை தாண்டி வேற யாரும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, ஏன் இந்த 3 விஷயத்தை மட்டும் நீ ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நாட்களாக நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறத தாண்டி இந்த 38 நாட்களில் இந்த 3 விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக கொண்டு போனோம்னா, இவ்வளோ நாட்கள் சில பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 38 நாட்களில் இதை நம்ம கொண்டு போயிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப தெளிவான வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 38 நாட்கள் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இந்த ஊடகங்கள் தான். அதாவது தாவேக்கா இவங்களோட பேசுது, தாவேக்கா அவங்களோட பேசுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டோரி எதை போட்டிருக்காங்கன்னா, என்டிஓட தாவேக்கா பேசிகிட்டு இருக்கு, 60 சீட்டு தராங்க அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்களோட நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. ரெண்டையுமே நம்ம கட்சியோட அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஐடி விங் பக்கம் பார்த்தீங்கன்னா மறுத்துடுச்சு. அப்பெல்லாம் எந்த கதையும் கிடையாதுங்க, நாங்கள் பாட்டு எங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம், இந்த கூட்டணி அஜெண்டான்னு சொல்லி இந்த ஊடகங்கள் டிஆர்பி காண்டியும் சில பேர் சொல்றதை கேட்டு இந்த மாதிரி செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி விங் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களாக எதை வச்சு உருட்டினாங்கன்னா, பவன் கல்யாண் அவர்கள் விஜயநாட்டை பேசிட்டு இருக்காங்க, நடிகர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த செய்தியை கிரியேட் பண்ணாங்க. பவன் கல்யாண் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் விஜயநாட்டை பேசியே 20 வருஷம் மேலே ஆகுது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாரு. 20 வருஷம் முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதாவது அவர் நடிகராக இருக்கும்போது பேசியிருக்காரு சும்மா ரேண்டமா. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ஸ்டோரி எழுதுறாங்க. இவங்க எவ்வளவு மோசமா மாறிட்டாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. சரி, இப்போ அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அதாவது நம்ம தலைவரே நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு, ப்ராப்ளம்னா சொல்யூஷனை தெரிப்போம்னு சொல்லி. அந்த வகையில் இந்த பஞ்சாயத்தை எப்படி முடிக்கிறதுனா, இந்த ஊடகங்கள் எதையுமே நம்பாம இப்போ ஊடகங்களை வேற யாரும் பார்த்து இந்த செய்தியை நம்பிடுவாங்க அப்படிங்கிறதா ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனோட வருத்தமாகவும் பயமாகவும் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்றேன், இந்த ஊடகங்கள் போடுற செய்தி எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்களும் நானும் ஊடகமாக மாறிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம கையில் ஃபோன் இருக்கு, நம்ம எல்லா சோசியல் மீடியாலையும் நம்ம பயணிக்காமல் இருந்தாலும் மிக முக்கியமாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் பயன்படுத்துங்க. அதில் மட்டும் எந்தெந்த செய்தி தாவேக்கால நடந்துகிட்டு இருக்கோ அந்த செய்தியை மட்டும் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு உண்மையான தாவேக்காவோட செய்தி போய் சேர்ந்துடும். இப்போ உங்களோட கான்டாக்டில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த 500 பேருக்கு நீங்கள் ஒரு தகவலை கொண்டு போய் சேர்ப்பீங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த டூலை அடுத்த 38 நாட்கள் நம்ம ரொம்ப தெளிவாக பயன்படுத்தணும்னு வைங்களேன், எந்த விதமான ஃபேக்கான நியூஸும் எந்த விதமான அஜெண்டா நியூஸும் நம்ம கட்சியை மையப்படுத்தி போகாது. எது உண்மையான செய்தி அப்படிங்கிறத நம்மளே பெருசாக கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம கட்சியில் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. நான் ரொம்ப குறைச்சே சொல்கிறேன், 1 கோடி உறுப்பினர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா 1 கோடி உறுப்பினரோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அவங்க கூட வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி அத்துணை பேருக்குமே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மூலமாக தாவேக்காவோட மிக முக்கியமான செய்திகள் அத்தனையுமே போய் சேர்ந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு கேமரா எடுத்து உங்களால் பேச முடியாமல் இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் எழுத தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்களால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடிஞ்சால் அது கட்சிக்கு இந்த மாதிரி தருணத்தில் மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். இந்த ஊடகங்கள் நமக்கு எதிராக இருக்கு, எது உண்மையான செய்திங்கிறத பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக பயன்படுத்துங்க. இது நம்பர் 1 ஐடியா. இப்போ நம்பர் 2, சரிப்பா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் பயன்படுத்திடலாம், ஆனால் ஒரு பக்கம் இந்த ஊடகங்களில் இந்த மாதிரி செய்தி போய்கிட்டே இருக்குல்ல, சரி என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த செய்தியை ஒரு 10 பேருக்கு நான் கொண்டு போய் கடத்திடுறேன்னு வைங்களேன். ஏன்னா என் கான்டாக்டில் 500 பேர் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறது ஒரு 100 பேர் 150 பேர் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபேக்கான செய்திகள் வரும்போது எல்லாருக்கும் மனசுலையும் இந்த மாதிரி செய்திகள் போகுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாவில் எந்த செய்திக்கு என்கேஜ்மெண்ட்
கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த செய்தி பரவுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாட்டையாக இருக்கட்டும், இந்த வைஷ்ணவி அவர்களாக இருக்கட்டும், இந்த சேக்குவாராவாக இருக்கட்டும், இந்த யூடியூப் ரோட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ரோஸ்டர் பிரதர்ஸாக இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி XYZன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, இவங்க அத்தனை பேருமே இவ்வளோ பெரிய ரீச்சு காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம இல்லாமல் இவங்களால ரீச் ஆகிருக்கவே முடியாது. அவங்கள போயிட்டு என்கேஜ்மெண்ட் ரீதியாக அவங்களோட வீடியோக்கு போய் டிஸ்லைக் போடுறது, அவங்க வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்களோட வீடியோவை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பி இப்படிலாம் பேசாத, இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா உன்னை அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது. ஸோ என்கேஜ்மெண்ட்டை நம்ம எந்த சைடு கொடுக்குறோம், எந்த சைடு கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த செய்தி பொதுமக்கள்கிட்ட போகிறது போகாது இங்கே நடக்கும். சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த 3 பேட்டர்னில் தான் சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க இயங்கும். தாவேக்கா சார்ந்து ஒரு செய்தி வருது, ஆதரவு செய்தி வருது, உண்மையான செய்தி வருதுன்னா அதற்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டை போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் செய்திகளை எழுத வேணாம், புதுசாக பார்த்தீங்கன்னா உருவாக்க வேணாம். வர்ற செய்திக்கு தாவேக்காக்கு ஆதரவாக இருக்குது, தலைவர் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்திமா இருக்குன்னா அந்த செய்திக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுங்க. தாவேக்காக்கு எதிராக ஒரு செய்தி பரவுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக கடந்து போயிருங்க. அந்த செய்தி போகவே போகாது. ஏன்னா அந்த செய்தியை முழுக்க முழுக்க பரப்புறது நம்ம பசங்க தான், நம்மளுடைய தொண்டர்கள் தான். ஏன்னா ஒரு பயம் வந்து இது பொய் செய்தி அப்படிங்கிறத 10 பேர்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி கீழே போய் கமெண்ட் பண்ணுறீங்க. அது என்கேஜ்மெண்ட்டாக மாறி அந்த பொய் செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு போய்கிட்டே இருக்கு. என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமான ஒரு உரம்னே சொல்லலாம். அந்த உரத்தை தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிறவங்க, எழுதுகிறவங்க, தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செய்திகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாவேக்கா ஆதரவு செய்திகள் மிகப்பெரிய லெவலில் போகும். தாவேக்காக்கு எதிரான செய்திகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது கடைசியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது பீப்புள்கிட்ட பேசுகிறோம் பார்த்தீங்களா, நேரடியாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட் வேறு எதுக்குமே கிடையாது. திமுக காரனால் ப்ரௌடாக போய் திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட போய் பேச முடியாது. அதிமுக காரங்க அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. நாத்தாக்கா காரங்க வேறு உலகத்தில் இருக்காங்க. அவங்க சொல்கிறத அவங்க மட்டும்தான் நம்புவாங்க, மற்றபடி வேறு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டே அவர் அரசியல் பேசலை, அவர் இஷ்டத்துக்கு உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களால பீப்புளை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம தலைவர் ஒரு சரியான தலைவர். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை தேடி போறவர். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மையோட அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. நம்ம தலைவர் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம பொதுமக்கள்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த ஆளும் அரசோட நிர்வாகத்தை வர அத்தனையும் அம்பலப்படுத்திட்டு ஊர் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை தாவேக்காக்கு ஓட்டு போடுவீங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா ஒரு ஆணை தாவேக்காக்கு ஓட்டு போடுவீங்க. இண்டிவிஜுவலா நீங்க உங்களால ஒருத்தங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டா போதும். நம்ம 1 கோடி பேர் இருக்கோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட ரொம்ப கம்மியாவே சொல்றேன், இன்னும் 1 கோடி பேரை நம்ம கன்வின்ஸ் பண்ணோம்னா தாவேக்கா தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுது. தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக போறாங்க. சோஷியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் மற்றபடி ஊடகங்கள் இதெல்லாம் செய்தி போடுறதை தாண்டி நீங்க இருக்கீங்கல்ல, உங்களோட நம்பகத்தன்மை இருக்குல்ல. இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய நண்பன்கிட்ட போய் நான் கான்ஃபிடண்டா பேசுறேன்னா அவன் என்னையை நம்புவான், இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய என்னையை நம்புவான். என்னை நம்பி நண்பா ஒரே ஒரு தடவை விஜய் எனக்கு ஓட்டு போடு, ஒரு தடவை செய்ய, தப்புனா பார்த்துக்கலாம், சரினாலும் பார்த்துக்கலாம், ஒரு தடவை செய், ஒரு முறை வாக்களியுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க ஒருத்தர் மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்க. வேற யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம நிச்சயமா அதிகாரத்துக்கு வந்துருவோம். ஸோ அந்த ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ற பிரச்சாரத்தை அடுத்த 38 நாள்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒருத்தரை தாவேக்காவை நோக்கி இழுக்கிறது. குடும்பத்தில் ஒரு ஓட்டு நமக்கு இருக்கு, குடும்பத்தில் இன்னொரு ஓட்டு தாவேக்காவை நோக்கி வந்துச்சுன்னு வைங்களேன், போதும். மற்றபடி நம்மளை யாராலையும் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவரோட வேலைகள் ஒரு பக்கம் பார்ப்பாரு, அவரோட வேலைகளை ஆவணப்படுத்துகிறோம். சைடு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு, என்கேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தட்டை பேசணும். இந்த 3 கான்செப்டில் நம்ம செயல்பட்டோம்னா நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.